இறை அனுபவங்களை பகிர்கிறேன். நாங்கள் முன்பு வேறொரு தனி வீடு, சொந்த வீடு, 800 சதுரடி தான். காற்று வெளிச்சம் போகாது. அதனால் இப்போது இங்கே இருக்கும் இந்த வீட்டிற்கு 1200 சதுரடி ஃப்ளாட் சிஸ்டத்துக்கு குடி வந்தோம். அப்போது இந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்த போது நான் இறைவனிடம் நான் ஒரு பெரிய முடிவு எடுக்கிறேன், இதற்கு நீங்கள் எனக்கு ஏதாவது நல்ல சகுனம் காட்ட வேண்டும் என்று கேட்டிருந்தேன். அப்போ வீட்டுக்கு வந்த உடனே அந்த வீட்டுக்கு வந்தபோது வீட்டுக்கு ஒரு பத்திரிகை வந்தது. அதாவது ஒரு பெருமாள் ட்ரஸ்ட்டு சார்ந்த பத்திரிகை. அந்த பத்திரிகையிலே 6 பெருமாள் படங்கள் வரும். மாதம் 6 படங்கள் வரும். அதிலே ஒரு படம் நாதன் கோவில் நந்திபுர விண்ணகரம்ங்கிற 108 திவ்ய தேசத்தில் ஒன்று. சாமி பேர் ஜெகநாத பெருமாள். நாங்கள் குடிவர ஏரியாவும் ஜெகநாத நகர் தான். எனக்கு அது நல்ல சகுனமாக தெரிந்தது. நான் இங்கே நன்றாக இருக்கிறேன். அதே போல் அந்த வீட்டிலே நான் சுவரிலே ஒரு பெரிய டைல்ஸ் ஒட்டியிருப்பேன், திருப்பதி பெருமாள். எல்லாருமே நானும் சாமிக்கிட்ட பேசிக்கிட்டே இருப்போம் இல்லையா, பெருமாளையா உன்னையெல்லாம் விட்டுட்டு நான் எப்படி போவேன் அப்படிங்கிறப்ப என் மகன் டி நகரில் இருக்கிற தியாகராய நகர் வெங்கட் நாராயணா ரோட்டில் இருக்கிற திருப்பதி தேவஸ்தானத்துக்கு போய் அவன் எதேச்சையாக வாங்கிட்டு வந்தான். இந்த படத்தை வாங்கிட்டு வந்தான். அப்போ பெருமாள் நானும் உன் கூட வர்றேன்னு சொன்ன மாதிரி எனக்கு இருந்தது. நல்ல மனதில் நிம்மதி, அமைதி, நிறைவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இறை அனுபவம் ரொம்ப எனக்கு இந்த இரண்டும் என்னை சிலிர்க்க வைத்து என்னை வழி நடத்துகிறது. நாம் பயப்பட வேண்டாம், தனியாக இருக்கிறோம் என்று யாரோ ஒருவர் நம்மை சத்தமில்லாமல் வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இறைவன்.